வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். தென்னிலங்கை அரசியலில் குழப்ப நிலை. சொகுசு ஹோட்டலில் ரகசிய சந்திப்பில் முக்கிய அரசியல்வாதிகள். சீர்குலைந்து விட்டது இலங்கையின் சிறைச்சாலை அமைப்பு, கவலைப்படுகிறார் பீரிஸ். யோசித கருணாகொடவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை. இலங்கையை நிலைகுலைய செய்ய சதி, அதிர போகும் சிறைகள், வெளியான அதிர்ச்சி தகவல். அரசின் நிர்வாக சீர்கேடுகள் குறித்து எதிர்க்கட்சி தலைவர்கள் கடும் கண்டனம். டீலோர் டோட்டல் சரண்டர், ஈரானுக்கு ட்ரம்ப் விடுத்த இறுதி எச்சரிக்கை. இனி தொடர்பான விரிவான செய்திகள். கொழும்பில் உள்ள பிரபல சொகுசு ஹோட்டலில் 2 முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர்களும் ரகசிய சந்திப்பில் இடம்பெற்றிருப்பதாக தகவல் ஒன்று தெரிவிக்கின்றது. முன்னாள் வெகுஜன ஊடக அமைச்சகத்தினுடைய செயலாளர் அனுஷா பல்பிட்டாவினுடைய மகனின் திருமணத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றதாக கூறப்படுகின்றது. இந்த நிகழ்வு கொழும்பில் உள்ள சொகுசு ஹோட்டலில் நடைபெற்றுள்ளது. இந்த சந்திப்பில் முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில் விக்ரமசிங்க மற்றும் கோட்டாபய ராஜபக்ச நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச, முன்னாள் அமைச்சர் அனுர பிரியதர்சன ஜாபா மற்றும் அரசாங்க தகவல் திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் தினித் சிந்தக கருணாரத்ன ஆகியோர் உரையாடலில் ஈடுபட்டுள்ளனர். இருப்பினும் இந்த சந்திப்பில் கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் குறித்து இதுவரை எவ்வித தகவல்களும் வெளியாகவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையின் சிறைச்சாலை அமைப்பு சீர்குலைந்து விட்டதாக மக்கள் ஐக்கிய எதிர்க்கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஜிஎல் பீரிஸ் நேற்றைய தினம் தெரிவித்தார். 2 மாதங்களுக்குள் நீர்கொழும்பு மற்றும் மகர சிறைச்சாலையில் 2 கடுமையான சம்பவங்கள் பதிவாகி இருந்த போதிலும் அவற்றுக்கு பொறுப்பேற்க தலைவர் இல்லை என்று ஜிஎல் பீரிஸ் தெரிவித்தார். கொழும்பு மால்வீதி அரசியல் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் போது ஜிஎல் பீரிஸ் இதனை தெரிவித்தார். நாட்டின் சிறைச்சாலை அமைப்பு தொடர்பாக மிகவும் அபாயகரமான ஒரு நிலைமை எழுந்துள்ளது. சிறைச்சாலை அமைப்புக்கு ஒரு ஆணையாளர் நாயகம் இல்லை. எமது நாட்டில் உள்ள அனைத்து சிறைச்சாலைகளையும் கட்டுப்படுத்தும் இறுதி அதிகாரம் ஆணையாளர் நாயகத்திற்கே உள்ளது. அந்த மிகவும் முக்கியமான பதவி இன்னும் வெற்றிடமாகவே உள்ளது. அது நிரப்பப்படவில்லை. அந்த பதவி 1 வருடம் 2 மாதங்களாக வெற்றிடமாக இருக்கிறது. அதற்கு இன்னும் நிரந்தர நியமனம் செய்யப்படவில்லை. இதன் பொருள் சிறை அமைப்புக்கு தண்டு இருக்கிறது, ஆனால் தலை இல்லை என்கிறார் ஜிஎல் பீரிஸ். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகனான ஜோசித ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் கடற்படை தளபதியும் கடற்படை அட்மிரலுமான வசந்த கர்ணாகொடு ஆகியோர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த குற்றப்பத்திரிகையானது லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணை ஆணைக்குழுவினால் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. குற்றச்சாட்டுகளின்படி முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணகொட இலங்கை கடற்படையின் தளபதியாக பணியாற்றிய காலத்தில் 2006 செப்டம்பர் 1 முதல் 2007 ஜூன் 8 வரை ஐக்கிய ராஜ்யத்தில் உள்ள பிரித்தானியா அரச கடற்படை கல்லூரியில் நடைபெற்ற அரச கடற்படை இளம் அதிகாரிகள் பயிற்சி வகுப்பில் யோசித ராஜபக்ச பங்கேற்பதற்கு வசதி செய்து கொடுத்ததன் மூலம் அரசுக்கு இழப்பை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். அதே ஏற்பாட்டின் மூலம் முறையற்ற ஆதாயத்தை பெற்றதாக யோசித் ராஜபக்ச மீதும் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் இருவருக்கும் எதிராக லஞ்ச ஆணையகம் மொத்தம் 8 குற்றச்சாட்டுகளை பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றப்பத்திரிகைகள் தற்போது கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் குற்றச்சாட்டுகளை முறைப்படி வழங்குவதற்காக நீதிமன்றம் உரிய காலத்தில் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு அழைப்பாணை அனுப்பும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. திட்டமிட்ட குழு ஒன்றினால் மேலும் 5 சிறைச்சாலைகளில் மோதல்கள் ஏற்படுத்திய பாரிய அழிவை ஏற்படுத்த திட்டமிட்டிருப்பதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று பரபரப்பு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. மேலும் ஒட்டுமொத்த நாட்டையும் குழப்பகரமான நிலைக்குள்ளாக்குகின்ற திட்டம் குறித்து புலனாய்வு பிரிவு தகவல்களை வெளியிட்டிருக்கிறது. நீர்கொழும்பு மற்றும் மகர சிறைச்சாலைகளில் ஏற்பட்ட மோதல்களுக்கு பின்னணியிலும் இந்த சதிக்குழு உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தும்பர, களுத்துறை, காலி, கொழும்பு, மெஹசின் மற்றும் வெலிக்கடை பெண்கள் சிறைச்சாலைகளில் இந்த மோதல்களை ஏற்படுத்தும் திட்டங்கள் உள்ளதாக புலனாய்வு பிரிவினர் எச்சரித்துள்ளனர்.
சிறைச்சாலைகளில் இவ்வாறான மோதல்களை ஏற்படுத்தி நாட்டையே குழப்பகரமான நிலைக்குள்ளாக்கும் திட்டங்களுக்கு பின்னால் பல அரசியல்வாதிகள் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பல உயர் சிறைச்சாலை அதிகாரிகளும் சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகள் சிலரும் உள்ளமைக்கான தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. இது தொடர்பான விரிவான விசாரணைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலின் காரணமாக அங்கிருந்த சொத்துக்களுக்கு 15 கோடி ரூபாய்க்கும் அதிகமான சேதம் ஏற்பட்டுள்ளது. இந்த மோதலுக்கான சரியான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. குறிப்பிட்ட காரணமின்றி இந்த மோதலானது சதிக்குழுவின் வழிகாட்டலின் பேரிலேயே உருவாக்கப்பட்டுள்ளது என விசாரணை அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். இதேவேளை தற்போது இலங்கையில் உள்ள அனைத்து சிறைச்சாலைகளின் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மக்களுக்கு எதிர்க்கட்சி நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் நாட்டில் சிறைச்சாலை அமைப்பில் நிலவும் கடுமையான நெருக்கடிகள், நீதித்துறை புனரமைப்பு மற்றும் அரசு நிர்வாக சீர்கேடுகள் குறித்து முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடுமையான கண்டனங்களை வெளிப்படுத்தியுள்ளனர். இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய தலைவர்களின் முக்கிய கருத்துக்கள் இவ்வாறாக அமைகின்றது. சிறைச்சாலை அமைப்பில் மிக முக்கியமான தலைமை பதவி வெற்றிடமாகி 1 வருடமும் 2-3 மாதங்களும் ஆக போவதை சுட்டிக்காட்டிய முன்னாள் அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ், உடம்பு இருக்கின்ற போதிலும் அதற்கு தலையில்லை என்று விமர்சித்துள்ளார். முன்னாள் ஆணையாளர் துஷாரா உபல்தனியவை மீண்டும் பதவியில் அமர்த்துமாறு மனித உரிமைகள் ஆணைக்குழு பரிந்துரைத்த போதிலும் அரசு அதனை சிறிதும் கண்டுகொள்ளவில்லை. ஆணைக்குழுவின் பரிந்துரைகளுக்கு மதிப்பளிக்கப்படாவிட்டால் அவ்வாணைக்குழுவினால் என்ன பயன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். 11,000 கைதிகளுக்கு மட்டுமே வசதிகள் உள்ள சிறைச்சாலைகளில் அதைவிட பன்மடங்கு அதிகமானோர் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த அவல நிலைக்கு அரசே பொறுப்பேற்று உடனடியாக புதிய சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் ஒருவரை நியமிக்க வேண்டும் என்கிறார். நீதிபதிகளின் பதவிக்காலத்தை நீடிப்பது தொடர்பான புதிய சட்டங்கள் தனிநபர்களை மையமாக கொண்டு உருவாக்கப்படுகின்றன என்று சாடிய அவர், இத்தகைய முக்கிய தீர்மானங்கள் மக்கள் தீர்ப்பு மூலமே எடுக்கப்பட வேண்டும் என்றார். சிறைச்சாலைகளில் கைதிகள் ஷால்மன் மீன் டின்னுக்குள் அடைத்து வைக்கப்பட்டது போல் பெரும் நெருக்கடியில் வாழ்கின்றனர் என்று முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். தானும் சிறைக்கு சென்று வந்துள்ளமையை சுட்டிக்காட்டிய அவர், அடிப்படை மலசல கூட வசதிகள் கூட இல்லாத இவ்வாறான சூழல் ஒரு கட்டத்தில் வெடித்து சிதறும் என்று எச்சரித்துள்ளார். கடந்த காலத்தில் தமது அரசே சிறைச்சாலைகளை புனரமைத்து வசதிகளை மேம்படுத்தியது என்றும் தற்போதைய அரசு அதனை முற்றாக புறக்கணித்துள்ளது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு ஒப்பந்தம் அல்லது முழுமையான சரணடைவு என்ற 2 வழிகளே உள்ளதாக தெரிவித்திருக்கின்றார். தன்னுடைய சமூக வலைதளமான ட்ரூத் சோஷியலில் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவில், ஈரான் பேச்சுவார்த்தைக்கு மறைமுகமாக முயற்சி செய்த போதும் பொதுவெளியில் அதை மறுப்பதாக ட்ரம்ப் குற்றம் சுமத்தியிருக்கின்றார். ஈரான் ஒப்புக்கொண்டாலும் இல்லை என்றாலும் பல தசாப்தங்களாக அவர்கள் உருவாக்கிய பிரச்சினைக்கு தீர்வு காணும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகின்றது என்று தெரிவித்துள்ளார். மேலும் உலகின் முக்கிய கடல் வர்த்தக பாதையான ஹோர்முஸ் நீரிணை மீது ஈரான் கட்டுப்பாடு செலுத்துவதாக கூறுவதை ட்ரம்ப் நிராகரித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணை ஏற்கனவே அமெரிக்க கடற்படையின் முழு கட்டுப்பாட்டில் உள்ளது. அமெரிக்கா விரும்பினால் மட்டுமே ஈரானுக்குள் எதுவும் செல்லும். ஒப்பந்தம் அல்லது முழுமையான சரணடைவு ஏற்படும் வரை அதுவே தொடரும் என்று அவர் கூறியுள்ளார். இதற்கு முன் ஈரான் மீது 2ஆம் உலக போருக்கு பிறகு மிகப்பெரிய தாக்குதலை நடத்த திட்டமிட்டிருந்தேன் என்றும், ஆனால் கட்டார், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளின் வேண்டுகோளையும் ஈரான் தரப்பிலிருந்து வந்த அணுகுமுறையினையும் தொடர்ந்து அந்த திட்டத்தை ஒத்திவைத்ததாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் திங்கட்கிழமை முதல் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இதை ஈரான் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. அந்நாட்டு வெளியுறவு அமைச்சக பேச்சாளர் இஸ்மாயில் பஹாயி, அமெரிக்காவுடன் இந்த பேச்சுவார்த்தையும் தற்போது நடைபெறவில்லை என்றும், ஓமானுடன் பாதுகாப்பான கடல் போக்குவரத்து தொடர்பான தொழில்நுட்ப பேச்சுவார்த்தைகள் மட்டுமே நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.